Hi friends, இன்னைக்கு கம்லூஸ் கிச்சன்ல ஒரு வெஜிடபிள் வெச்சு 2 ரெசிபீஸ் தான் செய்ய போறோம். இந்த ஹெல்தியான பீர்க்கங்காய் வருஷம் முழுவதும் நமக்கு கிடைக்கும். எப்ப வேணும்னாலும் ஈஸியாக இந்த 2 ரெசிபியும் செய்யலாம். பீர்க்கங்காவை வச்சு யூசுவலா கூட்டு செய்வோம். நான் இன்னைக்கு சிம்பிளா பால் சேர்த்து பால் கறி தான் செய்ய போறேன். 2 பிஞ்சு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிட்டு அது தோலெல்லாம் சீவி தனியாக எடுத்து வச்சுக்கணும். பிஞ்சா இருக்கிறதுனால ரொம்ப விதையெல்லாம் இருக்காது. ரொம்ப ஹார்டு விதையெல்லாம் இருந்தால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டா அந்த பீர்க்கங்காய்களை நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். இப்போ பால் கறி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். சூடு பண்ணிட்டு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கீரின பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காய பொடியாக நறுக்கி வச்சதையும் அதோட சேர்த்து லைட் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கணும். அது வதக்கும் போது நம்ம வேணும்னா உப்பு இப்போ கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு கூட இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சிருந்த அந்த பீர்க்கங்காய் துண்டுகளையும் அதோட சேர்த்து ஒரு 1 or 2 minutes நல்லா வதக்கணும். நான் உப்பு இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம், இல்லை பீர்க்கங்காய் சேர்க்கும் போதும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கிளறி அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கினா தான் அது அதுலேயே கொஞ்சம் பாதி குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியோ பால் விட்டு வேகும்போது அது ஃபுல்லாக வெந்துடும். இப்போ அது பாதி வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த பொடிகள் எல்லாம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கறி மசாலா பவுடர். இது வீட்டில் பண்ணது. நீங்கள் பாவ்பாஜி மசாலா இருந்ததுன்னா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக வதங்கினதும் கரிஞ்சிடக்கூடாது. 1 கப் பால் சேர்த்தணும். நம்ம ஆவின் பால் காய்ச்சி ஆற வச்சது அதுதான் நான் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்கும் போது கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு தேவைப்படுற தண்ணியும் அதோட சேர்த்து மூடி கொஞ்சம் வேக வைக்கணும். அது பீர்க்கங்காய் நல்ல பாலிலேயே நல்லா வெந்து கறியும் நல்லா கொதிச்சு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் கறி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது சப்பாத்திக்கு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், பட் சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இப்போ அந்த தோல் வச்சு நம்ம துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி சீச்சட்டி காய் போட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு அதில் அந்த பருப்பெல்லாம் போட்டு முதல்ல வறுத்துக்கணும். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஒரு 4-5 மிளகாய் வத்தல் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தோல், அதெல்லாம் கொஞ்சம் நறுக்கிட்டு கூட சேர்க்கலாம். அதுக்கு கூட பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த தோல் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா அது கொஞ்சம் ஹார்ட் பார்ட் இல்லையா அந்த பீர்க்கங்காயில். ஸோ அது நல்லா வதங்கிறதும் நம்ம உப்பு, ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷம் வதங்கினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியை தழையும் நிறைய சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறினதும் மிக்சியில் போட்டு ஒரு துவையலாக அரைக்கலாம். வேணும்னா நீங்கள் தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் இது ருசியாக இருக்கும். ஸோ இது இப்படி அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேணால் தாளித்து கொட்டிக்கலாம். ஆக்சுவலி முதல்லையே கொஞ்சம் பெருங்காயம் போடணும், நான் மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டில் அதை போட்டிருக்கேன். ஸோ இப்போ சுடு சாதம் நெய்க்கு கூட இந்த பீர்க்கங்காய் துவையலும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த 2 கறியும் நீங்கள் செஞ்சு பார்க்கணும்.
செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு எழுதுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல்லி. அட் கம்லூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.